வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 24வது நாள் பயிற்சியாக இயற்கை பழ ஜில்லுன்னு கலக்கி சர்பத். இயற்கையான பழங்களை பயன்படுத்தி ஜில்லுன்னு குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடிய வேர்களிலிருந்து எடுத்த தண்ணீரை சேர்த்து இன்னும் பல பொருட்களை சேர்த்து தயார் பண்ணக்கூடிய சர்பத். தேவையான பொருட்கள்: ஊற வைத்த நன்னாரி வெட்டிவேர் மண்பானை தண்ணீர் 2 டம்ளர், சப்ஜா விதை 2 ஸ்பூன், சியா விதை 2 ஸ்பூன், ஆரஞ்சு பழம் 2, எலுமிச்சை பழம் 2, அன்னாச்சி பழம் 1/4 பழம், புதினா மல்லித்தழை தேவையான அளவு, இந்துப்பு 1 சிட்டிகை, தேன் 2 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. செய்முறை: நம்ம இன்னைக்கு தான் இயற்கை பழ ஜில்லுன்னு கலக்கி சர்பத் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, முந்தைய நாள் இரவே நம்ம அந்த வெட்டி வேறு நன்னாரி வேறையும் 2 லிட்டர் மண்பானையில் போட்டு நம்ம நைட்டே ஊற வச்சிடுறோம். அடுத்த நாள் காலையில் நம்ம இப்போ 6 மணிக்கு சியா விதையை ஊற வைக்கணும். சியா விதை ஊற வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். சப்ஜா விதையை ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதுமானது. இப்போ ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் 2ஐயும் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை விதைகள் நீக்கி சாறு புழிஞ்சி ரெடி பண்ணி வச்சிடறோம். அன்னாச்சி பழத்தை கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு சாறு எடுத்து வடிகட்டி இந்த ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், எலுமிச்சை பழம் சாறு ரெடியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்துப்பு 1 சிட்டிகை கலக்கிறோம். தேன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு புதினா மல்லித்தழையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜா விதை, சியா விதை எல்லாத்தையும் நம்ம சேர்க்குறோம். திருப்பி இன்னும் நமக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா அந்த நன்னாரி வேர் வெட்டி வேர் கலந்த தண்ணி 2 டம்ளரையும் எல்லாம் சேர்த்துறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லித்தழையை மேலே தூவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குடிச்சு பார்க்குறோம். இன்னும் நமக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி அழகாக கண்ணாடி டம்ளரில் ஊற்றி, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 துண்டு மட்டும் அந்த ஆரஞ்சு பழத்தோலையும் அனாச்சி பழத்தோலையும் அதை கட் பண்ணி அழகாக அதில் உள்ளே போட்டிங்கன்னா அதில் உள்ள எசன்ஸே இறங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரிங்க் கூட கொஞ்சம் நமக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்ணாடி டம்ளரில் எடுத்து அழகாக உட்காந்து ஒவ்வொரு மடக்கா ஜில்லுன்னு சர்பத் குடித்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.